ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த 12th ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக மே 8ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது நமக்கு ஆட்சி மாற்றம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால ஆட்சி மாற்றத்தில் புதிய அரசு பதவி ஏற்கிறதுல இழுபறி நீடிக்கிறதுனால நமக்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, பேப்பர் வேலேஷன் முடிஞ்சிருச்சு, ஆன்லைனில் மார்க் அப்டேட் பண்ணுறது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ வந்து நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால புதிய அரசு பதவியேற்பதில் இழுபறி நீடிச்சிட்ருக்கு. அதனால் நமக்கு ரிசல்ட், ஏன்னா அந்த முன் அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அரசுகிட்ட பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தேர்வு முடிவை வந்து என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதன் காரணமாக நாளைக்கு நமக்கு +2க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, எப்பயுமே ஒரு நாளைக்கு முன்னாடி எந்த வெப்சைட்டில் நம்ம போய் ரிசல்ட் இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அஃபிஷியலாக டிஜிலேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தற்போது வரைக்கும் ஃபைனல் டேட் வந்து நமக்கு வந்து சொல்ல, மேபி நமக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள், சரிங்களா, அதற்கு முதல் நாள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்கு ரிசல்ட் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு. ஒருவேளை இப்போ மண்டே ரிசல்ட் அப்படின்னா சண்டே இந்த மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒருவேளை வெட்னஸ்டே அப்படின்னா நமக்கு மண்டே அல்லது டியூஸ்டேவில் நமக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் நியூஸ் வந்து இருக்கும். ஸோ ரிசல்ட் என்றைக்குன்னு நியூஸ் வந்து அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணோம். இப்போ நிறைய காலேஜஸ்க்குள்ள அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து அக்ரிக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், ஆல்ரெடி இன்ஜினியரிங்க்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மேபி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான தான். நமக்கு வந்து மார்க்ஸ் மட்டும் தெரிஞ்சுன்னா அதில் ஃபில் பண்ணி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் ரிசல்ட்டை பற்றி வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ரிசல்ட் இல்லை, நியூ ரிசல்ட் டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.